அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் பானாம்பட்டு கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித மலம் பூசப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சத்யசீலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சத்யசீலன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டத்துக்குட்பட்ட பானாம்பட்டு கிராமத்தில் உள்ள குடிநீர் தொட்டியை அப்பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் இந்த குடிநீர் தொட்டியானது பள்ளிக்கு மிக அருகில் இருப்பதால் பள்ளி மாணவ மாணவிகளும் இந்த குடிநீர் தொட்டியை குடிநீர் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் பொதுமக்கள் குடிநீர் பிடிப்பதற்காக குடிநீர் தொட்டி அருகே வந்தபோது குடிநீர் தொட்டி முழுவதும் மனித மலம் பூசப்பட்டிருந்ததை கண்டு அப்பகுதி மக்கள் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்துள்ளனர். இந்த குடிநீர் தொட்டி அரசு புறம்போக்குக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளதால் இந்த புறம்போக்கு பகுதியை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக குடிநீர் தொட்டியில் மலம் பூசப்பட்டிருக்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து வட்டார வளர்ச்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு செய்து இந்த குடிநீர் தொட்டியில் மலம் பூசியது யார் என கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இதுபோன்று வேங்கவயல் சம்பவத்திலும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் விடியா திமுக அரசு திணறி வரும் இந்த நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இந்த குடிநீர் தொட்டியின் மீது மனித மலம் பூசப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யசீலன்.